அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து மாயன் மயல்ல அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசனம் மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த மனதிற்கு நம்பிக்கை தரக்கூடிய எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இறையருளாலும் குருவருளாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு அற்புதமான நிகழ்வு, ஒரு அருமையான ஒரு நிகழ்வு மனித வாழ்வுல எத்தனையோ நாம் நன்மையை நோக்கி நகர்வதற்கான வழிகளை காட்டி சென்றிருக்கின்றார்கள் ரிஷிகளும் மகான்களும். அந்த வகையில பார்க்கும்போது ஒரு அற்புதமான சக்தி, ஆண்டவனோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தியை பற்றி தான் இப்ப நான் பேச போறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க. ஆண்டவன் மட்டுமல்ல, ஆண்டவன் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதங்களுக்கும் அத்தனை வலிமை உண்டு. ஒவ்வொரு ஆயுதமுமே ஒரு தெய்வாம்சம் புரிந்தது. நாராயணன் கையில் இருக்கின்ற சங்காகட்டும், சக்கரமாகட்டும், கதையாகட்டும், சிவனினுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய சூலமாகட்டும், என் அன்னை பராசக்தி அமர்ந்திருக்கின்ற வாகனமாகட்டும், அன்னையின் சூலமாகட்டும், எத்தனையோ எத்தனையோ இறைவன் தன்னுடைய ஆயுதங்களை தன் பொருட்டல்ல நம் பொருட்டு, தன் அடியார்களை பொறுத்து, தன்னை நம்பிய பக்தர்களை பொருட்டு அவர் அணிந்து அழகு பார்க்கின்றார். கருணையே வடிவான காமாட்சியும் அவள்தான், மீனாட்சியும் அவள்தான், நீலதயாட்சியும் அவள்தான், காளியும் அவள்தான், தாராவும் அவள்தான், சின்னமஸ்தாவும் அவள்தான், தூமாவதியும் அவள்தான், என் அன்னை பிரத்யங்கராவும் அவள்தான். அப்படிப்பட்ட அந்த அன்னை ஆயுதங்கள் தரிப்பதை மாதிரிதான் ஒருவர் எந்த நாமத்தை மனமுருகி அடைத்தால் ஓடி வருவானோ அந்த 5 முகமும் நம்ம அணைக்கின்ற அற்புதமான வடிவத்திற்கு சொந்தக்காரன் தான் முருகன். சிவசுதன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியன் சொல்வார்கள், என்னுடைய முருகன் ஓம் சாம் சீம் சம் சரவணபவாய சம் சுப்பிரமணியாய நமக. நால்வரும் பாடிய ஆலயங்கள் நிறைந்திருந்தாலும் கூட தனியொரு மனிதனாக முருகனை தேடி ஓடி திருப்புகழ் பாடியவர் தான் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட அந்த அருணகிரிநாதர் மட்டுமல்ல, பாம்பன் சுவாமிகள் மட்டுமல்ல, அந்த முருகனுடைய அடியார்களை ஆயிரமாக இந்த பூமியிலே முருகனுடைய அருள்மழையில் நனைந்து திளைத்தவர்கள் 1000. அப்படிப்பட்ட அந்த முருகா என்று உருகாத மனமும் ஒன்று உண்டா என்று சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய கையிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி தான் வேல். இந்த வேல் நான் சொல்வதை பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில வினை தீரும். வந்த வினை மட்டுமல்ல, எந்த வினை மட்டுமல்ல, 7 பிறவியில் தொடரும் வினை மட்டுமல்ல, அந்த வினைகளை வேறு இருக்கின்ற ஒரு சக்தி தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில, திருமணத்துல, இல்லறத்துல, நல்லறத்துல சில சிக்கல்கள் எதிர்பாராமல் ஏற்படக்கூடும். அந்த சிக்கலை பிரிக்க முடியாமல், அந்த சிக்கலில் இருந்து மீள முடியாமல் கலங்கியவருக்கு எல்லாம் ஒரு அற்புதமான தலம் தான் சிங்காரவேலனுடைய ஆலயம். இது ஒரு 2 ஆலயங்கள் என்னுடைய மனதில் எப்பவுமே நிழலாடும். சிக்கல் அந்த சிங்காரவேலன் ஆலயம் மட்டுமல்ல, திருத்தணி முருகன். காரணம் என்னன்னா, முருகன் கையில் இருக்கின்ற வேலுக்கு எத்தனையோ நாமக்கள், ஒவ்வொரு விதமாக அது வெளிப்படும். அது என் அன்னை பராசக்தி சிக்கலில் இருக்கின்ற முருகபெருமானுக்கு வேல் தருகின்ற அந்த வைபவமே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. முத்தாக வேர்ப்பதை முருகனுக்கு இன்றும் காணலாம். வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்போது இந்த ஆலயம் சென்று வழங்கலாம். அந்த சிங்காரவேலனுக்கு என் அன்னை கொடுத்த வேல் சக்தி வேல். அதே நேரத்தில் திருத்தணியில் அமர்ந்து அழகுற நம்முடைய வேதனைகளை எல்லாம் தணிக்கின்ற, எத்தனையோ துன்பங்கள் துயரங்களோடு படியேறி தன்னை நெருங்கி வருகின்ற அந்த பரமேஸ்வருடைய மகன் அந்த திருத்தணி முருகன் கையில் இருப்பதோ பாத்தீங்கன்னா வஜ்ரவேல். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வேலை பற்றி தான் இப்படி சொல்ல போகின்றேன்.
என்னுடைய நண்பர் ஒருவர் கடுமையான வேதனையிலும் சோதனையிலும் என்ன செய்வது என்று திகைத்து நின்றார். எல்லாம் இழந்தார். மண்ணை இழந்தார், பெண்ணை இழந்தார், பொண்ணை இழந்தார். எல்லாம் இழந்தை உடம்பிலே ஒட்டி கொண்டிருப்பது உயிர் மட்டும்தானே. அதையும் அவர் இழக்க துணிந்த போது என்னிடம் சொல்லி பிரசன்னம் பார்க்க வந்த பொழுது பார்த்த பொழுது வேல் என்று ஒரு வரி வந்த வேல். இந்த வேலை வழிபட வேண்டும். இந்த வேலை வழிபடக்கூடிய ஒரு சக்தி தான் திருத்தணிகை வேலவன் முருகன் ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்ல என்றால் சொன்னேன் அளவா சிக்கல் முருகனை சென்று வழிபட வேண்டும். ஏன்னா சொல்லலாம், எத்தனையோ அறுபடை வீடு இருக்கலாம், எத்தனையோ முருகனுடைய ஆலயங்கள் நிறைந்து இருந்தாலும் கூட இந்த 2 ஆலயத்துக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. பசுவினுடைய உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காதை பிடித்து இழுத்தாலோ வாளை பிடித்து இழுத்தாலோ பால் கிட்டுமா? இல்லை, காம்பை பிடித்து இழுத்தால்தான். அந்த முருகனுடைய அருள் பேராற்றல் வேலின் வழியாக வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு வேலை பற்றி நான் சொல்லியே தீர வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும் நரசிம்மமூர்த்தி, அதாவது 10 அவதாரத்துல பதறாமல் உடனே ஓடி வந்தார். அழைக்கின்றான், அழைக்கிறது, ஒரு குழந்தை அழைக்கிறது, நம்பிக்கையோடு அழைக்கிறது. நாராயணா நீ இருக்கிற, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றான். அரசனாக இருந்தாலும் கூட மதியிழந்த இந்த மன்னனுக்கு நீ புத்தி ஓட்ட வேண்டும், என் நம்பிக்கை குறைந்து போய்விடக்கூடாது என்று அவர் மனமுருக அழைக்கின்றார். நாராயணா நாராயணா என்கின்றார். இங்கு இருக்கின்றானா உன் நாராயணன் என்று எள்ளி நகையாடிய பொழுது இகழ்ந்துரைத்த பொழுது அவன் தூணில் மட்டுமல்ல, துரும்பில் மட்டுமல்ல, எங்கும் நிறைந்தவன். யோகியினுடைய இதயத்தில் அந்த கதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த தூண் இருக்கானா அதை சொல்லு முதல்ல. அப்படியே அவர் தியானிக்கின்றார். அந்த தூணை பிளந்து வருகின்றார் நரசிம்மர். தன் பக்தனுக்காக என்ன வடிவம் எடுப்பது, எப்படி எடுப்பது என்று யோசிக்கவே இல்லை. அதே நேரத்தில் பிரகலாதனும் தவம் செய்யவில்லை, மூச்சை அடக்கி முத்தெடுக்கவில்லை, நம்பிக்கையோடு அடைத்தான். பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கு, வேதங்கள் கத்திருப்பாங்க, எத்தனையோ தவம் செய்திருப்பாங்க, ஆனால் நம்பிக்கை இருக்காது. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் பிரகலாதன். நம்பிக்கை. ஓடி வருகின்றான் நரசிம்மன், திகைத்து போகின்றான். ஆண்டவனை அழைத்தான். இவன் ஏதோ ஒரு வித்தியாசமான வடிவம் வருகின்றது, இவன் தான் என் தெய்வம் நாராயணன் என்று கூறிய பொழுது பாய்ந்து வருகின்றார். அவனை அப்படியே அள்ளி எடுக்கின்றார். எடுத்து மடியிலே, அசுரனை மடியிலே போடுகின்றார். உள்ளே இல்லாமல் வெளியில் இல்லாமல் அந்த வாசலிலே உட்கார வைத்து உதிரபானம் வருந்துகின்றார். உலகமே நடுங்குகின்றது, என்ன செய்வது என்று திகைக்கின்றது, திகைத்து நடுங்குகின்றது. அப்ப அந்த நடுக்கத்தை தீர்க்க தேவர்கள் மூவர்களும் முயற்சித்த கூட முடியாத பொழுது பிரகலாதன் ஒருவனை பக்தனுக்காகத்தானே இவன் வந்தான். அந்த பரமதயாளன் பக்தன் போகின்றான். பிரகலாதனை உச்சி முகர்ந்து அருகே அமைத்து மடியில் தூக்கி உட்கார வச்சுக்கிறார். பக்தனுக்கு அருளக்கூடிய பரமசக்தி நாராயணன் நரசிம்மர். அசுரனுடைய ரத்தம் உதிரம் வருகிறதுனால உச்சநிலையை அடைகின்றார். அதை அடக்குவதற்காக, அதை தடுப்பதற்காக சிவன் அனுப்புகின்றார். சிவன் அனுப்புகின்றான் வீரபத்ரரை. வீரபத்ரர் முடியாத போது நடுங்கி போகின்றார். சிவனிடம் சென்று சொல்லுகின்றார், முடியவில்லை பரம்பொருளே என்று கூறிய பொழுது அவர் எடுக்கின்ற வடிவம் தான் ஒரு அற்புதமான ஒரு வடிவம் எடுக்கின்றார். அற்புதமான வடிவம், சரப வடிவத்தை எடுக்கின்றார். அந்த சரப வடிவம் எடுத்தவுடன் நரசிம்மர் அவருக்கு அதுக்கு ஈடான ஒரு வடிவம் தான் அஷ்டமுக கண்ட பேருண்டம் என்ற ஒரு பறவை. இந்த அஷ்டமுக பேருண்ட பறவை சரப பறவைக்கு வைரி, எதிரி. இருவரும் கடுமையாக போரிடுகின்றார்கள். முடிவிலே அந்த சரபருடைய நெற்றியில் இருந்து வருகின்ற என் அன்னை பிரத்யேங்கிற சரப ஆகிய அவள் என்ன பண்றான்னா நரசிம்முடைய உக்ர சக்தியை விழுங்கி விடுகின்றார். இது ஒரு நிகழ்வு. காலம் கடந்தும் இந்த போர், காலம் கடந்தும் ஆணவத்தை அடக்குவதற்கும் ஒரு சக்தி எல்லை மீறி போவதற்கும் நினைக்கிறோம். எத்தனையோ அவமானங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்களை இந்த உயிர் சந்தித்த பொழுது கூட நம்மை காப்பாற்ற யாரும் வரமாட்டானா என்று ஏகி நிற்கின்ற பொழுது கண்டிப்பாக சத்தியமாக உறுதியாக வருவான். தர்மம் எப்பொழுதெல்லாம் தாழ்வு போகின்ற நிலை வரும் பொழுதோ அந்த தர்மத்தை தூக்கி நிற்கின்ற ஒரு சக்தி வரும். அப்படி வந்த சக்தி தான் சரவேஸ்வரர். அந்த சரவரனுடைய அம்சம் நான் சொல்ல போவதே இதுதான். நமக்கெல்லாம் தெரியும் ஞானவேல், சக்திவேல், வஜ்ரவேல் என்று முருகனுடைய கையில் இருக்கின்ற வேல் ஒவ்வொரு விதமான ஆற்றலை மிக்கது. அந்த வகையில பார்க்கும் பொழுது முருகனுக்கு இன்னொரு வேலும் உண்டு. அந்த அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலு தான், அருமையான வேல் என்று சொல்ற சரப வேகாயுத தராயா என்று சொல்லக்கூடிய, சரப வேகாயுத தராயா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வேல். நமக்கு வேண்டுமானால் புதுமையாக இருக்கலாம். ரிஷிகளும் மகான்களும் இந்த வேலையை தொழுதிருக்கின்றார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நம் குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ள ஒரு பிரிவா, வெற்றியை நோக்கி நகர முடியவில்லையா,
தொடர்ந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்வா, இடத்தை விட்டு எங்கோ நகர்ந்து வாழ்கின்றோமா, உறவை பிரிந்து வாழ்கின்றோமா, கணவன் மனைவிக்குள்ளது பிரிவு, 1000 பிரச்சனைகள் அலை அலையாக வந்தாலும், 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களும் பாதிக்கப்பட்டாலும், நவ கிரகங்களால் நாம் நடுங்கி நிற்கும் பொழுதோ இந்த வேலை தியானிக்க வேண்டும். அதுதான் சரவரனுடைய சக்திக்கு ஈடேது இடையேது. அதனாலதான் இந்த வேலை பற்றி புகழ்ந்து பாடுகின்றார்கள். இந்த வேலை பொறுத்த வரைக்கும் அருமையான வேல். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வெள்ளியிலேயோ செம்புலையோ ஒரு வேலை வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. அந்த வேலையை வாங்கி வைத்துக் கொண்டு ஒரு சொம்பு எடுத்துக்கங்க. அந்த சொம்புல கொஞ்சம் நெல்லை நிரப்பிக்கிங்க. இந்த வேலையை அதில் வைத்து மனமுருக இந்த மந்திரம் ஓம், அதாவது முருகனுக்கு 1000 அந்த முருகா என்றாலே போதுமே, முருகா என்று சொன்னாலே போதுமே. அந்த வகையில ஓம் என்ற ஒரு பிரணவத்தை முன் சேர்த்து அதுக்கப்புறம் சொல்ற சரப வேகாயுத தராயா, சரப வேகாயுத தராயா, சரப வேகாயுத தராயா, சரப வேகாயுத தராயா என்ற முருகனை தியானித்து இந்த வேலை வைத்துக் கொண்டு, வெள்ளி வேலாக இருக்கலாம், உங்களால் முடிந்த ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் மனமுருக முருகனை தியானம் பண்ணுங்க. மனமுருக ஆணாயினும் பெண்ணாயினும் எந்த பிரச்சனையை எதிர்கொண்டாலும் எது நிறைவேற வேண்டுமோ மனமுருக தியானம் பண்ணி இந்த சொம்புல இருக்கக்கூடிய நெல் நிறைந்த இந்த வேலையை எடுத்துக் கொள்ளுங்கள். 21 நாள் முடிந்த பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிக்கல் சென்று அந்த சிக்கல் முருகனை மனமுருக வழிபாடு செய்து அந்த நெல்லை அங்கு இருக்கின்ற மயிலுக்கு போட்டுவிட்டு சொம்பை அந்த அங்கு இருக்கின்ற கோவிலிலே கொடுத்து விட்டு அந்த வேலை அங்கு இருக்கின்ற உண்டியில போடுங்க. அதே நிகழ்வைத்தான் திருத்தணியிலும் செய்ய வேண்டும். திருத்தணி சென்று அந்த நெல்லை அங்கு இருக்கின்ற பறவைகளுக்கெல்லாம் போட்டுவிட்டு சொம்பை அங்கு காணிக்கையாக கொடுத்து விட்டு அங்கு இருக்கின்ற உண்டியில் இந்த வெள்ளி வேலை மனமுருக பிரார்த்தனைப்படி 3 முறை தலையை சுற்றி முருகா வருவாய் என்று சொல்லியதோடு தினமும் இந்த 21 நாள் தினமும் நீங்க என்ன பண்ணலாம், ஓம் சரப வேகாயுத தராயா, ஓம் சரப வேகாயுத தராயா என்று சொல்லக்கூடிய சரபரின் அம்சம். இந்த வேலுடைய அம்சமே சரபருடைய அம்சம் தான். இந்த சரவர் நீங்கள் வழிபடக்கூடியது சிவனையோடு கூடிய சிவசுதரனையாகிய முருகனை. இந்த வேலை மனமுருக பிரார்த்தனை செய்து இந்த காணிக்கையை உண்டியில் சேர்ப்பீர்களானால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் வேலிருக்க விடை இல்லை, வேலிருக்க வினை இல்லை. ஒரு மனிதனுக்கு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் எது காரணம்? வினைதான் காரணம். தீதும் நன்றும் பிறதரவாரா என்பதை போல வினையை வேலிருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு விரதம் என்றே நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 21 நாட்கள் முயன்று பாருங்கள். இந்த சரப வேகாயுத தராயா என்று முருகனை வழிபாடு செய்வீர்களானால் அற்புதமான ஒரு பலனை பெறுவது உறுதி. முருகனுடைய ஆயுதத்தில் முக்கியமானது வேல்தானே. வேலன் செய்வதை வேல் செய்யும் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது விடை தீர்க்கும் அந்த வேல், அதாவது சரபரை போன்றது, வேகம் நிறைந்தது, விவேகம் நிறைந்தது, சத்துருக்களை சம்ஹாரம் செய்யக்கூடியதுதான் அந்த வேல். அதாவது பாத்தீங்கன்னா இந்த வேலினுடைய சிறப்பே அதுதான். அது மட்டும் கிடையாதுங்க. ஸ்ரீ சுப்பிரமணிய சத்ரு சம்ஹார திரிசதி என்று ஒரு வேத நூலில் இந்த வேலை பற்றிய ஒரு சிறப்பான செய்தி இருக்கின்றது. காரணம், சரவரை போன்று சக்தியும் வேகமும் நிறைந்த இந்த வேல் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நம்மை காக்கின்ற ஒரு அரணாக இடையமாக இருந்து நம்மை காக்கும்.